வாங்கின அந்த மனுஷன் இன்னொரு விஷப்பாம்புகள்ட்ட கடி வாங்கி 9 முறை கோமாக்கு போயிட்டு வந்து அதுல 2 முறை ஐசியூல வைக்கப்பட்டிருக்காரு. யார் பாம்பு பிடிக்க கூப்பிட்டாலும் உடனே ஓடி போய் பாம்புகளை பிடிச்சு அந்த பாம்பையும் கொன்றாம வனப்பகுதியில கொண்டு போய் விட்டு மக்களுக்கு மிகப்பெரிய சமூக சேவை செஞ்சு வந்தவர் தான் கேரளாவை சார்ந்த பாபா சுரேஷ். இப்படிப்பட்ட மனுஷனுக்கு 2022ல ஒரு போன் கால் வருது. இங்க ஒரு மிகப்பெரிய பாம்பு இருக்கு, உடனே பிடிக்க வாங்கன்னு சொல்லவும் உடனே ஓடி போய் பார்த்தா அது ஒரு விஷம் உள்ள நாக பாம்பு. வழக்கம் போல பாபா சுரேஷ் அந்த பாம்பை கையால எடுக்கவும் திடீர்னு அந்த பாம்பு அவரோட தொடையிலேயே கடிச்சிருக்கு. கடிச்சது ஒரு நாகப்பாம்புங்கிறதுனால விஷம் தலைக்கேறிய பாபா சுரேஷ் மிகப்பெரிய கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனுக்கு போயிட்டாரு. இந்த முறை கண்டிப்பா இவரு பிழைக்க மாட்டாரு டாக்டர்ஸ் தான் சொல்லவும் மொத்த கேரளாவும் இவருக்காக ப்ரே பண்ண அவரோட குடும்பமும் இனிமே நீங்க பாம்பு பிடி தொழிலுக்கே போக கூடாதுன்னு கதறி அழுகுது. ஆனா பல நாளுக்கு அப்புறம் உயிர் பிழைச்ச பாபா சுரேஷ் நான் மக்களுக்கும் பாம்புகளுக்கும் சேவை செய்ய பிறந்தவன்னு சொல்லி இப்போ மறுபடியும் பாம்பு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நமஸ்காரம். 3000 பாம்பு